ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். இன்வெஸ்டிங் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சில பேர் வந்து ஆக்சுவலி இது வந்து ஸ்டாக் அப்டேட் கிடையாது. நிறைய பேர் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிறாங்க. பொசிஷனல், ஷார்ட் டேர்ம், அவங்க வந்து தன்னைத்தானே எந்த ஒரு ட்ரேடாக சொல்லிக்கிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பயம் வரும். இந்த சார் இதுக்கு மேலே கீழே வந்துடுமோ? இப்போ 1,00,000 ரூபா போட்டிருப்பாங்க, 15,000 ப்ளஸில் வந்திருக்கும். 15,000 வந்தோடனே ஐயோ இதுக்கு மேலே கீழே போயிடுமோ, 15,000 நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அதனால் சீக்கிரமாக எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு சைக்காலஜி வந்து புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜினா ஒன்றும் கிடையாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க சைக்காலஜினா மனசு, அறிவு அப்படின்னு 1008 சொல்லுவாங்க. சைக்காலஜி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட், ஸ்டாப் லாஸ், இதுக்கு நடுவில் அமைதியாக இருக்குங்க பார்த்தீங்களா, இதுதான் சைக்காலஜி. அமைதியாக இருந்து இது வந்து நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு கரெக்டான சமயமா, எக்ஸிட் ஆகிறதுக்கு கரெக்டான சமயமா அப்படின்றது. ஆர்வத்தில் நீங்கள் வந்து உள்ளே இறங்கவே கூடாது, ஓகேங்களா? இப்போது ஒரு ஸ்டாக் வந்து இருக்கும், அந்த ஸ்டாக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் மேலே போகுமோ அப்படின்னு நீங்கள் அவசரப்படக்கூடாது. கீழே விழுகுது அப்படின்னா கீழே விழுந்துருமோ அப்படின்னு அவசரப்படக்கூடாது. ஸோ இந்த ஸ்டாக்கை வச்சு நான் சொல்ல போகிறேன். ஏன் தெரியுங்களா? இதில் வந்து நான் என்ட்ரு ஆகி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எப்போனா ஃபஸ்ட்டு 935 ரூபாய்க்கு மேலே போகும்போது பை பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், சரிங்களா? ஸோ இங்கே இதுக்கு மேலே போகும்போது, இந்த லைன்ஸ்க்கு மேலே போகும்போது நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அப்போது கேண்டில் வந்து இந்த கேண்டில் என்னமோ இருந்துச்சு, ரெட் கலர் கேண்டில் என்னமோ இறங்கிட்டு இருந்துச்சு. ஸோ பை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பை பண்ணிட்டேன். பாருங்கள், 1 ஹவர் சார்ட்டில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனால தான் நான் என்ட்ரானேன். என்ட்ரானதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நான் என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என்ட்ரானது 935 ரூபாய்க்கு இல்லை, நான் என்ட்ரானது 928 என்னமோ சம்திங் ரேட்டிங் நான் என்ட்ரு ஆகிட்டேன். ஷேர் அப்படியே படப்படன்னு 905 ரூபா 6 ரூபாய்க்குலாம் வந்துருச்சுங்க, பார்த்தீங்களா? இங்கே என்ட்ரு ஆகிறேன், இந்த மாதிரி இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரானதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 905 ரூபாய்க்குலாம் வந்துருச்சு. எனக்கு ஒரு பயமாயிருச்சு. ஆஹா, தப்பு பண்ணிட்டோமோ, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லைன் வேறு இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இதை போய் டச் பண்ணிவிட்டு ஒரே வாரத்தில் வரானோ இல்லை 10 நாளில் கழித்து வரானோ அப்படின்னா ஒரு மாதிரி பயத்தில் இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து நான் ப்ரோக்கர்கிட்ட மார்ஜின் எடுத்துருந்தேன். சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வேறு வழி இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்ட்ரி இல்லை எக்ஸிட், இந்த 2 விஷயம் தான். இதுக்கு நடுவில் யோசிக்கணும். சரி பார்ப்போம், 1 ஹவர் சார்ட்டில் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? எஸ், வந்துருச்சு. 1 ஹவர் சார்ட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே வரலாமான்னு பார்த்து, இல்லை நம்ம 4 ஹவர் சார்ட்டை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். அதில் இன்னும் சிக்னல் வரல. அப்புறம் 30 மினிட்ஸ் சார்ட் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தேன். அதில் கரெக்டாக அப்போ தான் பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஓகே, பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 908 ரூபாயோ 10 ரூபாயோ வந்து முடிஞ்சான். ஸோ அதுக்கு அடுத்த நாள் மைனஸ் தாங்க, அதாவது ரெட் கலர் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ நான் வந்து சரி பரவாயில்ல, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள் சரியான மூமெண்ட். டக்கு நான் யோசிக்கவே இல்லை. ஒரு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் 1 ஹவர் சார்ட்டில் காமிக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 10-10:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தேன். டக்குன்னு அப்படியே க்ரீனில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். சரி, எனக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு. பாருங்கள், தெரியுதுங்களா? நான் என்ட்ரானது சம்திங் அரௌண்ட் இந்த இடத்துல என்னமோ, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து கீழே போயிட்டான் 1 ஹவர் சார்ட்டில் இது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழேயே தான் இருக்கிறான். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்ட்டா, தேதி என்ன, 28/7 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணிக்கு 3:15 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வந்துட்டான். சரி, பாசிட்டிவில் வர்றான், நடக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங்லேயும் நல்லா தான் எண்ட் ஆகுறான். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ராபேக், கீழே வந்துட்டான். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு 10-10:15 இருக்கும். ஷேர் பாட்டுக்கு ஏறினாங்க, மடன்னு அப்படியே ஏறிட்டான். கிட்டத்தட்ட 4% என்னமோ ஏறினான். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். கன்ஃபர்மேஷன் வந்து வச்சுருந்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். இந்த விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நீங்கள் சைக்காலஜி பார்க்கணும். நான் வந்து ட்ரேட் எடுத்தாச்சு, சக்ஸஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து எங்கே எக்ஸிட் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக வெயிட் பண்ணல. இங்கே நிறைய கேண்டில்ஸ் விழுது இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாக்ட் டார்கெட்டாக நான் வச்சுருந்தேன். இது எக்ஸாக்ட் டார்கெட்டாக இருந்தாலும் நான் எக்ஸிட் ஆனது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லைங்களா?
இந்த கேண்டிலோட பாடியாக தான் நான் வந்து ஒரு டார்கெட்டாகவே வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 1028 ருபீஸ் என்னமோ வருது. ஆனால் நான் எக்ஸிட் ஆனது 1035 ருபீஸில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அது ஏன் தெரியுங்களா? ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வரும் எனக்கு தெரியும். நான் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது 30 மினிட்ஸ் 1 ஹார் சார்ட்டில் ரெண்டுலேயும் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். எப்படியோ ப்ரோக்கருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் செட்டில் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் மறுபடியும் என்ட்ரி வருமா அப்படின்னு வெயிட் பண்ணேன். என்ட்ரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1058 ரூபாய்க்கு இதுவும் அர்ஜென்ட் என்ட்ரி தான். ஸோ சடன் மேலே வருது. மேலே வந்த உடனே இதுக்கு மேலே ப்ரீச் பண்ணி போயிருமோ அப்படின்னு நான் வந்து பை பண்ணிட்டேன். பை பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பை பண்ணுறேன். இப்போ என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 1065 ரூபா. ஸோ பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் கீழே இறங்குது. அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வரல. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இப்போ கடைசி இந்த 3 ட்ரேடிங் டேஸில் எனக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் எப்பவுமே. பிரேக் அவுட் வந்து நடக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸிட் பண்ணும்போது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? டார்கெட்டை ஹிட் பண்ணலையா? சரி ஓகே. நியூஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். நியூஸ் வரலையா? சரி ஓகே. டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கா? இல்லை செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். வால்யூம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பையர்ஸை விட செல்லர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ 1,00,000 பேர் பை பண்ணுறாங்க அப்படின்னா 1,30,000 பேர் 1,40,000 பேர் செல் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அது காமன். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு மேலே 1,00,000 பேர் வந்து பை பண்ணுறாங்க, 1,80,000 பேர் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து இன்ட்ராடே பையர்ஸோ ஆப்ஷன் பையர்ஸோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மேலே போகுது. அதுக்கடுத்து வாங்கினவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் சடார்னு கீழே இறங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி மார்க்கெட்டோட ஒன்று போகணும். உங்களுக்கான ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்கணும். இங்கே பாருங்கள், காலையிலேருந்து இது நேற்று வந்து 7% கிட்டத்தட்ட எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சு இந்த ஷேர். ஓகேங்களா? நேற்று 1148 ரூபா சம்திங் என்னவோ போச்சு. 46 ரூபா. ஸோ இந்த இடத்துல போகும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஓகே ஷேர் இந்த இடத்துல கீழே விலக போகுது அப்படின்னு வச்சேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைன் போட்டேன் 1107 ரூபாய்க்கு. செகண்ட் சப்போர்ட் லைன் 1075 ரூபா. ஸோ இதுதான் என்ட்ரியோட கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து வெயிட் பண்ணேன். இதை வந்து கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணி டவுன் சிக்னலை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட்டில் எனக்கு கீழே இந்த ஒரு கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல நான் செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்ட்ராடே செல் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% நான் வந்து டார்கெட் ஹிட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா? 1099 ரூபாயிலேருந்து 1080 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போது எவ்வளோ ப்ராஃபிட்டு? 19 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஒரு 10,000 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு 50 ஷேர்ஸ் பை பண்ணியிருக்கலாம். 50 ஷேருக்கு ஒரு ஷேருக்கு வந்து 20 ரூபா அப்படின்னா 50 ஷேருக்கு எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபா. ஸோ இதுதான் இன்ட்ராடேயில் ப்ராஃபிட்டை பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட்ராடே வந்து யூஸ் பண்ணலைன்னா, நான் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ட்ரேடிங் பர்பஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் பொசிஷனல் ஸ்டாக்ஸ் மட்டும் ஹோல்டு பண்ணுறதுக்காக மட்டும் இந்த அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் அப்ஸ்டாக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்ட்ராடே பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு என்ட்ரி வந்த உடனே நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளில் 1000 ரூபாய் கிடச்சிருக்கும். வெறும் 10,000 வச்சுருந்தீங்கன்னா 10% ப்ராஃபிட். பட் லாஸும் இருக்குது. பார்த்தீங்களா? அது கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க தெரியணும். அப்போது நான் வந்து எக்ஸிட் ஆகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுருந்தேன். ஸோ இந்த 30 மினிட்ஸ் கேண்டில்ஸில் 1075 ரூபாய்க்கு கீழே போகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிடலாம், எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அரை மணி நேரத்தில் இந்த அரை மணி நேரம் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ மீதி 15 நிமிஷம் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் இந்த கேண்டிலோட லோவை வந்து பிரேக் பண்ணது மீன்ஸ் இந்த கேண்டிலோட பாடி இந்த கேண்டிலோடைய லோவுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக வந்த கேண்டிலோடைய பாடி இந்த கேண்டிலோடைய லோவை வந்து கட் பண்ணலை, அதுக்கு மேலேயே நின்று ட்ரேட் ஆச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இல்லை, பையர்ஸ் வந்துட்டாங்க, செல்லர்ஸ் ப்ரைஸை இதுவரைக்கும் தள்ளி விட்டாங்க, பையர்ஸ் இந்த அடியிலேருந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு குறிக்குது. அதுக்கு அடுத்து வந்த 4வது கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா புல்லிஸாக இருக்குது. இதில் ஒரு புல்லிஸ் கேண்டில். ஓகேப்பா,
நாங்கள் பையர்ஸ் இங்கே ஆக்டிவாக தான் இருக்கோம், ஷேர் இதுக்கு மேலே கீழே போக விட மாட்டோம், அப்படியே கீழே போனாலும் சப்போர்ட் லைன் டச் பண்ணிட்டு மேலே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஆக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல தாராளமாக வந்து ஹோல்டு பண்ணலாம். இந்த 1130 ரூபா, சரி 130 ரூபாய் தாண்டிச்சு அப்படின்னா ஷேருடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 1300 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா பழைய ஹை மீன்ஸ் இந்த ஃபுல் பழைய ஹையை வந்து நம்ம வச்சிருக்கக்கூடாது. நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணுற தப்பு இதுதான். பிரேக் அவுட் வந்தோடனே பழைய ஹை 1750 ரூபா போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது தப்புங்க. அப்படி போகிற மாதிரி தான் எல்லாருமே பணக்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் இதோடைய ஷார்ட் டேர்ம் டார்கெட் வந்து இந்த இடத்துல தாங்க இருக்குது. இந்த இடத்துல இருக்குது 1345 ரூபாய் என்னமோ சம்திங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, பொசிஷனல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி, கன்ஃபர்மேஷன் எப்போ வருது அப்படி. ஸோ இந்த சைக்காலஜியில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது 3 விஷயம். என்ட்ரி எப்போ, எக்ஸிட் எப்போ, இது வந்து சிம்பிள். ப்ரொஃபஷ்னலும் இதை தான் பண்ணுவாங்க, புதுசாக வந்தவங்க இம்மெச்சூர் ட்ரேடர்ஸும் இதை தான் பண்ணுவாங்க. ஆனால் நடுவில் இந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்னொரு விஷயம் வச்சுருப்பாங்க. அதுதான் பேஷண்ட்டாக அமைதியாக என்ன நடக்குதுன்றதை பார்த்து அப்சர்வ் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்க. அவசரத்தில் வந்து பை பண்ணுறதோ அவசரத்தில் செல் பண்ணுறதோ அவங்கக்கிட்ட இருக்காது. யோசித்து கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் முடிவெடுக்கிறது தான் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கு எது எப்படின்னு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி புது விஷயங்கள் எதுவும் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸும் வேல்யூபிள் தான், எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.